பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வபாரிக் வஸல்லிம் அலைஹி. ரப்பி ஸித்னி இல்மா. வஸயஅதி, இதை பற்றிய விளக்கம் இன்ஷா அல்லாஹ் இரண்டாவதாக வரும். வகது அஸ்னத, இந்த ஹதீஸ் சனதோடு ஹதீஸை சனதோடு அறிவிக்கின்றார்கள். உபையின் யஸீத் இப்னு ஸுரைஇன் என்கக்கூடிய இந்த வரலாற்று ஆசிரியரும் கால சனதோடு அறிவிக்கிறாங்க. கால ஹத்தனா ரூஹ் இப்னுல் காசிமி அனில் அலா இப்னி அப்துர் ரஹ்மானி அன் அபீஹி அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று அவங்க சனதோடு அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸுடைய சனது இப்படி தான் வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கால ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னார்கள், ஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா உபையின், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒவ்வொயுசல்லி, அவங்க தொழுதிருக்கக்கூடிய சமயத்தில் எதர்ச்சியாக அந்த இடத்துல வரும் பொழுது வதக்கரல் ஹதீத்த பிமானாஹு, இந்த ஹதீஸை நம்ம என்ன அர்த்தத்தோடு பார்த்தோமோ அந்த அர்த்தத்தில் அவங்க சொல்லுகின்றார்கள் என்று சொல்கிறாங்க. சரிங்களா? வதக்கர இப்னுல் அம்பாரி ஃபி கிதாபிர் ரத்தி லஹு, இமாம் இப்னுல் அம்பாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கிதாபுர் ரத்து என்கக்கூடிய அவர்கள் எழுதிய கிதாபில் சொல்கின்றார்கள். ஹத்தனி அபு உபைதில்லாஹில் வர்ராகி ஹத்தனா அபு தாவூது ஹத்தனா ஷைபானு அன் மன்சூரின் அன் முஜாஹிதின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மாணவரில் அவங்களும் ஒருத்தர். அவங்க கால சொன்னார்கள், இன்ன இப்லீஸ லஅனஹுல்லா, அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட இப்லீஸ் என்பவன் ரன்ன அர்பஅ ரன்னாத்தின், 4 தடவை ரொம்ப சத்தமிட்டு அவன் அழுதிருக்கின்றான். ஒன்று ஹீன லுஐன, அவன் சபிக்கப்பட்ட சமயத்தில். இன்னொன்று வஹீன அஹ்பத மினல் ஜன்னதி, சொர்க்கத்திலிருந்து அவன் இறங்கிய சமயத்தில் அப்படின்னு சொல்லலாம். அல்லது வஹீன உஹுபித மினல் ஜன்னதி, சொர்க்கத்திலிருந்து அவன் இறக்கிவிடப்பட்ட